Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ class 12 chemistry government school and matriculation school தமிழ் மீடியம் and English medium ஸ்டூடண்ட்ஸ்க்கான 2 days sentence study challenge தான் பார்க்கறோம். சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பயாலஜி எக்ஸாம் வந்து இன்னைக்கு முடியுது இல்லையா? சோ பயாலஜி முடிஞ்ச உடனே நம்ம ஈவினிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஏன்னா நமக்கு 2 days தான் கிடைக்குது. அதனால தான் 18/3/2025 ஈவினிங்ல ஆரம்பிச்சு 23/2025 நைட்டோட நம்ம அந்த ஷெட்யூலை வந்து கம்ப்ளீட் பண்றோம். So நம்ம aim 70 க்கு 70 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றது. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து 6 days கிடைச்சது. பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு 2 days தான். பட் நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சோ இந்த ஷெட்யூல் 12th கெமிஸ்ட்ரி தான். பட் அதே நேரத்துல பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸும் இத யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? சரி. சோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மோர்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இருக்கும். 70/70 மார்க்ஸ்க்கான வீடியோட லிங்க், கோல்டன் 2 மார்க் 3 மார்க்ஸ் 2,3 மார்க்ஸ் இருக்கும், கோல்டன் 5 மார்க்ஸ், அப்புறம் வந்து இன்சைடு 1 மார்க்ஸ் அதோட லிங்க் அதுல இருக்கும், கம்பல்சரி ப்ராப்ளம். ஓகேவா? சோ இதெல்லாம் இருக்கும், நல்லா நினைச்சுக்கணும். 70/70 மார்க்ஸ், அப்புறம் வந்து 1 மார்க் இன்சைடு. சோ இது ரெண்டையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பா 70/70 சென்ட வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஒருவேளை கொஸ்டின் டஃபா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை கூட சரி முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா தேவையில்லை, ஏன்னா கண்டிப்பா வந்து கிடைச்சிடும். ஓகேவா? சோ இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னால வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு இது எல்லாத்தையும் படிக்க முடியாது அப்படின்னா கோல்டன் 2 மார்க் 3 மார்க், கோல்டன் 5 மார்க், அப்புறம் வந்து இந்த இன்சைட் 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 60 வரைக்கும் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் 70க்கு. சரியா? சோ எனிவே சென்ட வாங்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா இந்த 70 out of 70 வீடியோ முடிஞ்ச கோல்டன் 2 மார்க் 3 மார்க்ஸ் தென் இன்சைட் 1 மார்க்ஸ். சோ இவ்வளவுதையும் பாருங்க. ரைட்? சோ இத வச்சு நீங்க இங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க போதும். எனிவே சோ 18/3/2025 பயாலஜி எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஈவினிங் ஸ்டார்ட் பண்றோம். அத டே 0 ன்னு வெச்சுக்கிறேன். ஏன்னா ஈவினிங் அது ஒரு நாள் எடுத்துக்க முடியாது இல்லையா? இப்போ 18/3/2025 ஈவினிங் 6 o'clock. ஆக்சுவலி வந்து நீங்க 1:15 எக்ஸாம் முடியுதுன்னா 2 o'clock எல்லாம் வீட்டு வந்துருவீங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் தான் வரீங்க. சோ அதனாலதான் வந்து என்ன பண்றோம், காலையிலேயே வந்து வீடியோ ரிலீஸ் பண்றேன். சோ அப்போ வந்து இதை பார்த்துட்டு நீங்க ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து என்ன பண்ணலாங்க, படிச்சுட்டு வந்துடலாம். ரைட்? அப்ப ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோல்டன் 2,3 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? சோ இத அந்த 5 or 6 o'clock முன்னாடி வரைக்கும் படிச்சிருங்க. 6ல இருந்து நம்ம ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 hours கூட தேவை இல்ல, பட் இருந்தாலும் கொடுத்திருக்கிறேன். சோ 6 to 8 pm 2 hours வந்து யூனிட் 1 அலகு 1 ன்னு சொல்லுவோம் தமிழ்ல, அது சாப்டர் 1 ன்னு எடுத்துக்கலாம். 8 to 9 pm சோ 1 hour வந்து நைட் சாப்பிட்டு ரிலாக்ஸா 1 hour எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தான் பயாலஜி எக்ஸாம் முடியுது இல்லையா? அப்புறம் 9 to 11 2 hours வந்து யூனிட் 2. அப்ப 2 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அடுத்த டே 1 நெக்ஸ்ட் டே 19/3/2025 மார்னிங் 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்றீங்க. 6 to 8 2 hours வந்து ஃப்ரெஷா யூனிட் 3 ப்ரிப்பேர் பண்றீங்க. சோ இந்த क्वेश्चंस எல்லாம் பாருங்கனா யூனிட் 3. அப்புறம் 8 to 9 1 hour வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற டைம். 9 to 11 2 hours வந்து காலையில யூனிட் 4 ப்ரிப்பேர் பண்றீங்க. அப்புறம் 11 to 11:15 am 15 minutes வந்து ஒரு பிரேக். கண்டிப்பா பிரேக் தேவை நமக்கு. இது 11:15 to 12:45 pm 1.5 hours வந்து கண்டிப்பா போதும் யூனிட் 5 க்கு. அப்புறம் 12:45 to 1:30 pm லஞ்ச் பிரேக். ஒருவேளை வந்து இந்த 1.5 hours பத்தல, இன்னொரு 15 minutes வேணும்னா இந்த லஞ்ச் டைம்ல 45 minutes இருக்குல்ல, ஒரு 15 minutes அங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி 1:30 to 3:30 pm 2 hours வந்து ஈவினிங் யூனிட் 6 வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. ரைட்? அடுத்து 3:30 to 3:45 pm 15 minutes வந்து பிரேக். 3:45 ல இருந்து 5:30 pm வரைக்கும் யூனிட் 7. ஓகேவா? சோ இங்க 1.25 மணி நேரம் கிடைக்கும். அப்புறம் 5:30 to 6 pm half an hour வந்து டீ பிரேக். டீ பிரேக் half an hour தேவையில்ல, 15 minutes போதும்னா அந்த 15 minutes நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? அப்புறம் 6 to 8 pm 2 hours வந்து யூனிட் 8. அப்ப 15 minutes தேவைப்பட்டா எங்க பண்ணுங்க, இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 to 8 pm ஈவினிங் 2 hours என்னது யூனிட் 8 ப்ரிப்பேர் பண்றீங்க. 8 to 8:30 half an hour வந்து சாப்பிடுற டைம் டின்னர். ஓகே? 8:30 to 10:30 pm 2 hours வந்து யூனிட் 9. இல்ல இங்க சாப்பிடுறதுக்கு நீங்க 1 hour வேணும், 8 to 9 வேணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. ஆனா இங்க 9 to 11 யூஸ் பண்ணிக்கணும் நைட் யூனிட் 9 க்கு. சோ யூனிட் 9 முடிச்சிட்டோம்.
ஸோ இதுலயே வந்து கூடவே இன்சைட் 1 மார்க்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சேர்ந்து வரணும். என்ன புக் பேக் 1 மார்க்ஸ் அதே பார்த்துடணும். டே 2 பொறுத்த வரைக்கும் 23/2025 மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்றீங்க. 6 to 8 வந்து காலையில 2 hours வந்து யூனிட் 10 ப்ரிப்பேர் பண்றீங்க. 8 to 9 1 hour வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். தேவைப்பட்ட 1 hour போதும், இல்லைன்னா half an hour போதும் சாப்பிட்ற டைம். ஓகே, திருப்பி 9 to 11 2 hours வந்து யூனிட் 11. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அப்ப யூனிட் 11 முடிச்சிட்டாலே மார்னிங் 9 to 11 2 hours. ஓகே, அடுத்து 11 to 11:10 am 10 minutes வந்து பிரேக். 11:10 ல இருந்து 12:45 pm வரைக்கும் யூனிட் 12 ப்ரிப்பேர் பண்றீங்க. சோ டைம் பத்தல இன்னொரு 15 minutes வேணும் அப்படின்னா இந்த லஞ்ச் பிரேக் இருக்கு 12:45 to 1:30 pm 45 minutes இருக்குறத 30 minutes மாத்திக்கோங்க. அப்ப இங்க ஒரு 15 minutes இங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படினா 1 o'clock வரைக்கும் நீங்க யூனிட் 12 யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்க விருப்பம். திருப்பி லஞ்ச் பிரேக் 1:30 வரைக்கும் லஞ்ச் முடிச்சிட்டு மதியானம் சாப்பிட்டு திருப்பி 1:30 to 3:30 pm 2 hours வந்து யூனிட் 13 வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. 3:30 to 3:45 pm 15 minutes on the break. 3:45 to 5:30 pm unit வந்து 14 unit 14 கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிருங்க. then 5:30 to 5:45 pm 15 minutes வந்து break, tea break. so இந்த டைம் tea break வேணாம் அப்படினா 15 minutes நீங்க இத இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், திருப்பி 5:45 to 7:30 pm unit 15. so அப்படி டோட்டலா 15 units கவர் பண்ணிட்டோம். 7:30 to 8 pm evening, I mean night half an hour வந்து டின்னர் சாப்பிட்ற டைம். திருப்பி நமக்கு 3 hours கிடைக்குது. 8 to 11 9 10 11 3 hoursல வந்து இன்கம்ப்ளீட் போர்ஷன் இருக்கும் இல்லையா, வால்யூம் 1 and வால்யூம் 2. ஸோ எதை ரிவைஸ் பண்ணணுமோ அதை பார்த்துக்கோங்க. முடிஞ்சா வந்து அந்த நேரத்துல வந்து இந்த கோல்டன் 2,3 marks ப்ரிப்பேர் பண்ணலாம், கோல்டன் 5 marks ப்ரிப்பேர் பண்ணலாம், அது உங்க விருப்பம். So next day exam day அன்னைக்கு 21/3/2025 early morning எந்திரிங்க. 5 to 7 அல்லது 5 to 6:30 காலையில 1.5 hours அல்லது 2 hours book bag 1 marks plus inside 1 marks. நம்ம அப்லோட் பண்ண inside 1 marks இங்க லிங்க்ல இருக்கும் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த 1 marks யாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட், சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதுலயும் வந்து இன்னும் கோல்டன் 5 marks 25 டாப் 5 marks போட்டிருப்போம். அதுல வந்து டாப் 15 டாப் 10 இந்த மாதிரி அப்லோட் பண்ணோம். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.